தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்டிஇ. ஸோ இது நம்ம பார்த்திங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். இது என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை 25% கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ வழக்கமாக ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கும்போது அந்த பிள்ளைகளை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சேர்க்கைக்கு எந்த விதமான கட்டணமும் ஸ்கூல் வந்து வசூலிக்காது. ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டு நடக்க இருந்த இந்த ஆர்டி செலெக்ஷன் வந்து கொஞ்சம் சட்ட சிக்கலால் நடக்காமல் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு அதை அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 25, 26 இந்த கல்வியாண்டுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 2009 படி மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு, அதாவது செய்திக்குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசால் வந்து சென்ட்ரல் ஒன்றிய அரசால் நிதி விதிக்கப்பட்டதுனால, அதாவது இது வரைக்கும் இருந்ததுனால அந்த நிதியை விடுவிக்கப்பட்டதுனால இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆண்டுக்கான மாணவர்கள் வந்து சேர்க்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை தொடர்ந்து வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டதுனால அந்த கேஸின் அடிப்படையில் வந்து ஸ்கூலில் வந்து ஆர்டி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான நிதியை வந்து விடுவிக்கப்படலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எதோ அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான என்னென்ன அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து சிறுபான்மை அல்லது தனியார் பள்ளிகளை நுழைவு வகுப்பில், அதாவது எல்கேஜி இருக்கலாம் அல்லது ஒரு சில ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம். ஸோ இதில் 25% ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டிஇ ஆக்ட் 2009 விதிமுறைகளின் படி வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சேர்க்க போகிறாங்க? கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க, அதில் தகுதியான விண்ணப்பங்களை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள வந்து குலுக்கல் முறையில் தேர்வு செய்வாங்க. இந்த ஆண்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் வந்து சேர்த்துருப்பாங்க. அப்படி சேர்த்த அதே பள்ளியில் வந்து அந்த எலிஜிபிலிட்டியில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள வந்து 25% எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நாள் வந்து 10 நாள் அவகாசமும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் இது முன்னுரிமை பார்த்திங்கன்னா, ஆதரவற்ற பெற்றோர்களோட குழந்தைகளுக்கு, HIV பாதிக்கப்பட்டவரோட குழந்தைகளுக்கு, அல்லது மாற்றுப்பாலினத்தவர், தூய்மை பணியாளர்களோட குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒதுக்கீட்டின் கீழே விண்ணப்பம் உள்ளவங்க வந்து அவங்களே வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, எமிஸோட இணையதளம், அதாவது அதிகாரப்பூர்வ கல்வித்துறை இணையதள வெப்சைட்லேருந்து எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முன்னுரிமை பட்டியலில் 25% மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள குலுக்கல் முறையில் தேர்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு இவங்களுக்கு வந்து இந்த வேறு ஆர்டி இல்லாதனால எல்லோரும் ரெகுலர் அட்மிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெகுலர் அட்மிஷனில் பெறப்பட்ட அந்த கட்டணத்தை வந்து திரும்ப செலுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் தகவல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யார்கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, கல்வி சமத்துவம் மற்றும் அணுகலை உறுதி செய்தல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய கல்வி மூலமாக, அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே இந்த வேலைகள் வந்து ப்ராப்பராக நடக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10 நாளுக்குள்ளே இந்த வேலைகள் வந்து நடைபெறணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 25, 26 கல்வி ஆண்டுக்குள்ளே ஆர்டி மாணவர் சேர்க்கை ஒரு அட்டவணைன்னு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாள் 1, அதாவது 6ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்காக ஒரு அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. 2வது நாள் 7/10/2025 பார்த்திங்க அப்படின்னா 30/9/2005 நிலவரப்படி அந்தந்த ஸ்கூலில் உள்ள நுழைவு வகுப்பு, அதாவது எல்கேஜி இருந்துச்சுன்னா எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் 30/9/2025 நிலவரப்படி ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை கேதர் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த மறுநாள் 3ஆவது நாள் 8/10/2025 மொத்த மாணவர்கள், அதாவது அந்த ஸ்கூலில் இப்போ சப்போஸ் 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரில் 25 மாணவர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து பள்ளியோட அதிகாரப்பூர்வ இணையதளம், அதாவது எமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து 25% வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது பார்த்திங்க அப்படின்னா, தகுதியுடைய மாணவர்களின் விவரங்களை, அதாவது என்னென்ன தகுதி பார்த்திங்கன்னா, ஆதார், பிறப்பு, இருப்பிடம், வருமானம், சாதி சான்று, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் தகுதியானதை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பதிவேற்றம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நாட்கள் 5, 6. ஸோ இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா 5, 6 அப்படின்னா 10/10/2025 அல்லது 13/10/2025 இந்த 2 நாளில் பார்த்திங்க அப்படின்னா தகுதியற்ற விண்ணப்பதாரர் பட்டியல் வந்து வெளியிடப்படுங்க. சப்போஸ் வந்து எலிஜிபிள் உண்மையிலே இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. நம்ம வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், இல்லை வேறு ஏதாச்சும் அந்த வரன்முறை மீறி பண்ணியிருக்கும்போது அது வந்து தகுதியற்ற விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா, பெற்றோர்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்குது
இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸில் ஆதரவற்றோரோட குழந்தைகள், ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து நாள் 7/14/2025 பார்த்தீங்கன்னா தகுதி பெற்ற மாணவர்களுக்கு இற இறுதி பட்டியல் வந்து வெளியிட போகிறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது நாள் 8. ஸோ இது வந்து 10 நாட்குள்ள இந்த வேலையை துரிதமாக செயல்படுத்தணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 8வது நாள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தகுதியுடைய மாணவர்களை எம்இஎஸ் போர்ட்டலில் உள்ளிட சொல்லுது. ஸோ யார் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸை மென்ஷன் பண்ணி எம்இஎஸ் போர்ட்டலில் வந்து நமக்கு உள்ளீடே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 7வது நாள், அதாவது 7வது சீரியலில் 8வது நாள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த தகுதியுடைய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வருமானத்து அடிப்படையில் அல்லது அந்த மேற்சொன்ன முன்னுரிமைகள், அதாவது ஆதரவற்ற குழந்தை, அதாவது வேறு என்ன மாற்றுப்பாலினத்தவர், அடுத்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் முதல்ல அந்த 25% இடஒதுக்கீட்டில் வந்து முன்னுரிமையாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க, எலிஜிபிளாக இருக்கவங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த 8வது நாளில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தகுதியான மாணவர்களை வந்து சேர்க்கை வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நாள் 9 16/10/2025 விண்ணப்பங்கள் 25% மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவின் கீழே குலுக்கல் முறையில், அதாவது ஒரு ஸ்கூலில் 25%க்கு மேலே இந்த முன்னுரிமை பட்டியலில் உள்ளவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள குலுக்கல் முறையில் தேர்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாள் 10வது நாள் 17/10/2025 தேர்வு சட்ட மாணவர்கள் வந்து எம்இஎஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்யணும். கிட்டத்தட்ட வந்து 6ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே 10 நாளுக்குள்ளே வந்து இந்த வேலையை துரிதமாக செயல்பட்டு எம்இஎஸ்க்கான இந்த ஆண்டுக்கான 2025-26க்கான மாணவர்கள் சேர்க்கையை வந்து பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆணை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாக்டர் சந்திரமோகன் அவங்க அரசு முதன்மை செயலர் பள்ளி கல்வித்துறையிலேருந்து இந்த அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம தகுதியும் எலிஜிபிள் உள்ளவங்க ஸோ இந்த ஆவணத்தெல்லாம் கரெக்டாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதாவது பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வருமான சான்று, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டியில் வந்து சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ டு ஆல்.